கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பாட்டுனாலே எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கு. பரலோகம்னாலே எல்லாருக்கும் கஷ்டம்தான் இல்லையா? இல்லையா? பரலோக பாட்டே பாடுறது இல்லை. நம்ம எல்லாருமே எல்லா இடங்களுமே இந்த சந்தோஷமான பாட்டு பாடியே பழகிட்டோம். அதனால் என்ன செய்ய, அது ஆக்சுவலாக இந்த இந்த பரலோக பாட்டெல்லாம் எங்கே பாடுறோன்னு தெரியுமா? எங்கே? சாவு வீட்டுக்குனே தான் பாடுறேன். சாவு வீட்டுக்குனே ஒதுக்கி வச்சுட்டோம். நீங்கள் பாட்டு புஸ்தகத்தில் அப்படி எங்கேயுமே கிடையவே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆராதனை பாடல் உண்டு, துதி பாடல் உண்டு, சோத்திர பாடல்கள் உண்டு, திருமண பாடல்கள் உண்டு, சுவிசேஷ பாடல்கள் உண்டு. அப்படி தான் இருக்கே ஒழிய சாவுக்குன்னு பாடல்னு சொல்லி புஸ்தகத்தில் இல்லவே இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சாவுக்குனே ஒரு பாடலை நிர்ணயம் பண்ணி வச்சுட்டோம். எது? பரலோக பாட்டை. பரலோக பாட்டு சாவுக்காக பாடுறது இல்லை. செத்தவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்கன்னு சந்தோஷத்தில் பாடுறோம், அவ்வளோதான். அந்த பாட்டு பக்கமே நம்ம போடுறது இல்லை. அது என்ன, அது வந்து அது நிறைய பேருக்கு அந்த பாட்டை பாடுனா செத்து போயிடுவோமோங்கிற பயமும் நிறைய பேருக்கு இருக்கு. பிரச்சனை என்னன்னா அதுதான். நிறைய பேருக்கு அந்த பாட்டை பாடினாலே செத்து போயிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. அதனாலே அந்த பாட்டு பக்கமே போக மாட்டேன்றாங்க. அப்படிலாம் பயப்படாதீங்க. ஒரு நாள் சாக போகிறோம். கண்டிப்பாக ஒரு நாள் செத்து தான் ஆகணும். சாகாமல் யாரும் இருக்க போகிறது கிடையாது. செத்ததுக்கப்புறம் நம்ம படைத்த தெய்வத்தை போய் பார்க்க போகிறோம். அது ஒரு பெரிய சந்தோஷம் அது, இல்லையா? ஆண்டவரோடு இந்த உலகத்தில் இருக்கும்போது தான் பாடுகள், கஷ்டங்கள், வேதனை, அவமானம் இதெல்லாம் அனுபவிக்கணும். ஆனால் என் தெய்வத்துக்கு நேரம் என் தெய்வத்திட்ட போயிட்டேன்னு சொன்னால் அங்கே பார்க்கும் பொழுது எந்த கவலையும் கிடையாது. சந்தோஷம், சமாதானம். என்னை படைத்த தெய்வம், எனக்காக உயிர் கொடுத்து என்னை மீட்டெடுத்த என் தெய்வத்தை போய் பார்ப்பது அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் அது, இல்லையா? அதனால் பரலோக பாட்டுன்னு சொன்னாலும் என்ன சந்தோஷம் வரணும். நரம்பு நாடியெல்லாம் என்ன செய்யணும்? துடிக்கணும். அப்படி பாடணும் பரலோக பாட்டை. சோர்ந்து பாடக்கூடாது. எல்லா இடங்களிலுமே நான் நிறைய இடத்துல போய், நான் கூட நம்ம ஆராதனையில் கூட சிங்கார மாளிகையில் பாட்டு ஒரு நாள் பாடணும். நம்ம அதிசயம் பிரதர் சொன்னார், எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்கு பிரதர் அப்படின்னாரு. என்ன? நானும் எத்தனையோ ஆராதனைக்கு போயிருக்கிறேன். இந்த சிங்காரம் இந்த மரண வீட்டில் பாடுகிற பாட்டெல்லாம் என்ன செய்யறது இல்லை, ஆராதனைக்கு பாடுறதே இல்லை பிரதான. நீங்கள் பாடுது இந்த சபையில் பாடுதுன்னு நினச்சி எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் இருந்து ஒரு ஆச்சரியமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். நீ கேள்விப்பட்டீங்களா? சொன்னாரா இல்லையா? சொன்னார். அப்போ என்னன்னா நிறைய பேர் அதை அப்படி தான் பிரித்து வச்சிருக்கிறோம். சாவுக்குனே ஒரு பாட்டை வச்சிருக்கிறோம். அது சாவு பாட்டு கிடையாது. பரலோகத்தில் போய் என் தெய்வத்தை பார்ப்பதற்கு என உந்துதல் கொடுக்கிற ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு பாடல். அதனால் பரலோக பாட்டை பாடும் பொழுது சந்தோஷமாக பாடுங்க. கவலையோடு கஷ்டத்தோடலாம் என்ன செய்யாதீங்க, பாடாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ரைட். 1 சாமுவேல் புஸ்தகம் 25ஆவது அதிகாரம் 2-38 வரைக்கும். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்காரனாக இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிரதனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிற செய்தியை வனாந்திரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி, இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோட கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின்னொன்றும் பேசாதிருந்தார்கள். ஓகே, அடுத்த இதுக்கு போவோம். இந்த 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 அதிகாரத்தினுடைய ஒரு வரலாறு என்னன்னு சொன்னா, நாபால் என்கிற ஒரு மனிதனும் அபிகாயில் என்கிற ஒரு மனுஷன் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் கணவன் மனைவி, நாபால் அபிகாயில். இந்த நாபால் என்பது ஒரு பெரிய பணக்காரர்.
அதைத்தான் நீங்கள் வந்து ரெண்டாவது வசனத்தில் வச்சுக்கிறோம். மகா பாரி குடித்தனக்காரனாக இருந்தான். பெரிய பணக்காரர், அவருக்கு நிறைய ஆஸ்திகள் இருந்தது, நிறைய சொத்துக்கள் எல்லாம் இருந்தது. அப்படி வாசிக்கும் பொழுது 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். நல்ல பெரிய பணக்காரர். பணக்கார குடும்பத்தில் இருந்தவர் தான் இந்த நாபால், இந்த அபிகாயில். இப்போ இவங்க வந்து கர்மேல் என்கிற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. தாவீது வனாந்தரத்தில் இருக்கிறார். அப்போ அவருக்கு என்னன்னா உணவு தேவை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, அப்போ அருகாமையில் இருக்கிற நாபால் வீட்டுக்கு சென்று அங்கே போயிட்டு உணவு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறார். அதுபடி 10 நபர்கள் அனுப்புகிறாங்க. இதெல்லாம் அந்த 10 நபர்கள் அனுப்புகிறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த வந்தவங்களுக்கு எதிர்மறையான செய்தியை சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்கெல்லாம் போய் தாவீதுகிட்ட சொன்ன உடனே தாவீதுக்கு பயங்கர கோபம். அவங்கள கொலை செய்ய முடியாக, சங்காரம் பண்ண முடியாக தாவீது ஒரு 200 ஆட்களோடு கூட சேர்ந்து வர்றாரு. வர்ற சமயத்தில் அபிகாயில் என்ன செய்கிறாங்கன்னா, எதிர்கொண்டு போய் அந்த தாவீதினுடைய அந்த கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரியாக அந்த அபிகாயில் இருக்கிறாங்க. தாவீதினுடைய கோபம் நீங்குது. நாபாலுடைய உயிர் தப்பிக்கப்படுகிறது. அபிகாயில் சந்தோஷத்தோட தன்னுடைய வீட்டுக்கு போகிறார். இதுதான் இந்த 2வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரைக்கும் இருக்கிற ஒரு விஷயங்கள். இந்த இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியங்கள். அபிகாயில் என்று சொன்னால் தந்தைக்கு மகிழ்ச்சி தருபவள் என்று சொல்லி அர்த்தம். அபிகாயில் என்று சொன்னால் தந்தைக்கு மகிழ்ச்சி தருபவள். என் தந்தை மகிழ்ச்சி அடைகிறாள் என்பதற்கு ஒரு அர்த்தம். இன்னும் சொல்ல போனால் மகிழ்ச்சியினுடைய ஊற்று என்று சொல்லி அர்த்தம். அபிகாயில் என்று சொன்னால் மகிழ்ச்சியின் ஊற்று. அபிகாயில் சொன்னால் அவ்வளோ சந்தோஷம். அபிகாயில் அப்படின்னு சொன்னாலே மகிழ்ச்சியினுடைய ஊற்று. அவங்ககிட்ட இருந்து கசப்போ வெறுப்போ விரோதமான விஷயங்களோ எதுவுமே அவங்க இடத்துல வராது. அவங்கள பார்த்தாலே சந்தோஷம் வரும். அந்த மாதிரி ஒரு பெண்மணி தான் அபிகாயில். நாபாலை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் ஒரு பெரிய பணக்காரர், முரடன், அப்படிதான் வாசிக்கிறோம். அவர் எப்படி வாசிக்கிறோம்? 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த புருஷனோ முரடனும் துராகிரதனுமாயிருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். முரடன். அப்போ முரடன் என்று சொல்லும் பொழுது அதுக்கு தமிழ் அர்த்தங்கள் இப்படி இருக்கிறது. கடினமான மனசுடையவன், அடங்காதவன், மரியாதை இல்லாமல் பேசுகிறவன், கரடு முரடாக நடக்கிறவன் தான் முரடன். சொல்லுவாங்கல்ல, என்னடா முரட்டுத்தனமா இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. முரட்டுத்தனம்னா என்ன அர்த்தம்? அது யாருக்கும் என்ன செய்ய மாட்டான், கீழ்ப்படிய மாட்டான். கடினமான ஒரு மனசுள்ள ஒரு மனுஷன். துராகிரதன் என்று சொல்லும் பொழுது தவறான எண்ணமுடையவன், அறிவுரையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன், பிடிவாத குணமுள்ளவன், அகந்தையாக மேட்டிமையாக இருக்கிறவன் தான் இந்த துராகிரதன் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம். இதெல்லாம் யாருக்கு இருந்துச்சுன்னு சொன்னா இந்த நாபாலுக்கு இருந்தது. அப்ப நாபால் யாரு? கடின மனசுள்ளவர், அடங்காதவர், மரியாதை இல்லாமல் பேசுகிறவர், கரடு முரடாக நடக்கிறவர். இன்னும் சொல்ல போனா தவறான எண்ணமுடையவர், அறிவுரையை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை உடையவர், பிடிவாத குணமுள்ளவர், அகந்தையாக மேட்டிமையாக இருக்கிறவர். இதெல்லாம் நாபாலுடைய குணங்கள். இந்த சொல்லப்பட்ட இது எல்லாமே நாபாலுடைய வாழ்க்கையில நடந்தது. இந்த 25வது நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவர்கிட்ட இருந்தது. அப்போ இவர் யார் என்று சொல்லும் பொழுது என்ன சொல்ல வாசிக்கிறோம்? 3வது வசனத்து கடைசியில அவன் காலேபுடைய சந்ததி என்று சொல்லி வாசிக்கிறோம். காலேபுடைய சந்ததி. யோசனை பண்ணி பாருங்க. காலேபை குறித்து நீங்க வாசிக்கும் பொழுது என்னாகமம் 13:6 இப்படி வாசிக்கிறோம். என்னாகமம் 13:6. யூதா கோத்திரத்தில் எப்புனேயின் குமாரன் காலேப். இது இந்த யார்? இவர் என்னன்னா கானான் தேசத்தை வேவு பார்க்கிறதுக்காக 12 கோத்திரத்திலிருந்து ஒரு நபரா அனுப்புறாங்க. முதல் பிரதிநிதியே யாரு தான்? இந்த காலேப் தான். எப்பினேயின் குமாரன் ஆகிய காலேப் என்று சொல்லி வாசிக்கிறோம். 30வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அந்த வேவு பார்த்துட்டு வந்துட்டாங்க. மற்றவங்க எல்லாம் தவறான செய்தி சொல்றாங்க. காலேப் யோசுவா என்ன சொல்றாங்கன்னா, அது எளிதா என்ன செய்யலாம், மேற்கொண்டலாம், வாங்க நம்ம எல்லாம் புறப்பட்டு போகலாம்.
எப்படின்னா விசுவாசமும் தைரியம் உள்ள ஒரு மனுஷன். காலேபுக்கு விசுவாசம் இருந்தது. எளிதில் வெல்லலாம், அதை சீக்கிரமா வென்றெடுக்கலாம். எளிதில் வெல்லலாம் என்று சொல்லக்கூடிய விசுவாசமும் தைரியமும் உள்ள ஒரு மனுஷன் இல்லையா? கானான் தேசத்தை மேற்கொள்வதற்காக தைரியம் வேணும். ஆக விசுவாசம் இருந்தது, தைரியம் எளிதில் வெல்லலாம். விசுவாசமும் தைரியம் உள்ள ஒரு மனுஷன் தான் இந்த காலேபு. 14வது அதிகாரம் 6-9 வரைக்கும் படிக்கும் பொழுது, தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தை மிக முக்கியமானது காரியம். ஒரு மனுஷர்களை தைரியப்படுத்துது எது தெரியுமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஒரு குடும்பத்துல போய் சொல்ல வேண்டிய மிக முக்கிய வார்த்தை, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படி சொல்றதை விட, உங்க அப்பா உங்க கூட இருப்பாரு, உங்க அண்ணன் உங்க கூட இருப்பாரு அப்படின்லாம் சொல்லாதீங்க. நீங்க போய் சொல்லுகிற ஒரே வார்த்தை என்னன்னா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நேற்றுக்கு நாங்கள் ஒரு மரண வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது அந்த கணவனை இழந்த மனைவி அழுகிறாங்க. இனிமே நான் என்ன செய்வேன், இனிமே நான் என்ன செய்வேன், எனக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? நான் இருக்கேன், உங்க அண்ணன் இருக்காரு, உங்க தம்பி இருக்காரு, உங்க சித்தப்பா இருக்காரு அப்படி சொல்றதல்ல. அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகாது. என்ன செய்யணும்? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் அதை சொல்லிட்டு வந்தேன், நீ கவலைப்படாதப்பா, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நாங்களும் கொஞ்ச நேரம் தான் உங்க கூட இருக்க முடியும். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு, அதைத்தான் இங்க காலேபு சொல்ற, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், பயப்படாதீங்க. அந்த கானான் தேசத்தை எளிதில் வெல்லலாம். நீங்க அஞ்சப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன உண்டு? வெற்றி உண்டு. கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தா மட்டும்தான் வெற்றி. கர்த்தர் நம்மளோடு கூட இல்லை என்று சொன்னா வெற்றி கிடையாது இல்லையா? கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். இன்னைக்கு ஆராதனை சிந்திக்கும் பொழுது கூட சகோதரன் ஞாபகப்படுத்தினார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா என்பது நீங்களே என்ன செய்யுங்க? சோதிச்சு பாருங்க. நான் விசுவாசம் உள்ளவனா? என் தெய்வத்தை முழுமையாக நம்பி வாழ்கிறனா? அதான் விசுவாசம். என் தெய்வத்தை முழுமையாக நம்பணும். எதற்கெடுத்தாலுமே நம்பணும். எதுக்கு வேணாலும் நம்பணும். நம்ம எதுக்கு நம்புறோம்? எதற்கெடுத்தாலும் நம்புறோமா? எதற்கெடுத்தாலும் அவரை தான் நம்பணும், எதுக்குனாலும் அவர் தான் நம்பணும். அதான் விசுவாசம். விசுவாசம் என்பது ஒரு பெரிய காரியத்தை நம்புறதல்ல. சின்ன விஷயமா இருந்தாலும் நம்பணும். சிறிய விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் தேவன் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில செய்யணும். தேவன் செய்வார் என்று சொன்னால் அதுல பிரச்சனையே இருக்காது இல்லையா? இங்க வாசிக்கிறோம், இங்க தைரியப்படுத்தினா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ நீங்க மனசுல யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கலாம், கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தா எனக்கு வியாதி இருக்கு, எனக்கு கஷ்டம் இருக்கு, பட்டினி இருக்கு, வருமானம் இல்லையே, நான் நினைக்கிற கம்பெனி எனக்கு கிடைக்க மாட்டேனுது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதெல்லாம் உண்மைதான். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனால தான் இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க அதுல நிலைச்சிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையிலேயே ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனால தான் இந்த வருமானத்திலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனால தான் எல்லா நிலைமையிலுமே எனக்கு சமாதானமா இருக்க முடிகிறது. ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு இல்லை என்று சொன்னா இந்த வருமானம் உங்களுக்கு பத்தாது, இந்த வேலை உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது, எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்காது. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறதுனால தான் நமக்கு போதும் என்கிற மனசு நமக்கு தைரியமா உருவாகுது இல்லையா? பவுல் அப்படித்தானே ஜெபம் பண்ணாரு, ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்குங்க, இது எனக்கு பயங்கர வேதனையா இருக்கு, பயங்கர கஷ்டமா இருக்கு. 3 தரம் ஜெபம் பண்ணாரு. முதல் தரமும் ஜெபம் பண்ணும் போது என்ன சொல்லியிருப்பாரு? என் கிருபை உனக்கு போதும்னு தான் சொல்லியிருப்பாரு. 2ஆம் தரமும் ஜெபம் பண்ணாரு, 3ஆம் தரமும் ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் சொல்ற, உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் என்ன செய்யும்? பரிபூர்ணமா விளங்கும். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிற வரைக்கும் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பிரச்சனையோ கஷ்டங்களோ எதுவா இருந்தாலும் நமக்கு விரோதமா இருக்கவே இருக்காது. கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். அததான் இந்த காலேபு சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீங்க, கானான் தேசத்தை வென்றலாம், அதை ஜெயிச்சிடலாம். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிற வரைக்கும் நீங்க சோர்ந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லுகிறார். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு என்ன செய்தது? விலகி போயிடுச்சு.
பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அப்போ ஒருத்தர் ஆறுதல் படுத்தும் பொழுது, ஒருத்தர் வீட்டில் போய் அவங்களுக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்று சொல்லிக் கொடுக்கணும். காலேபினுடைய வாழ்க்கையில தைரியப்படுத்துகிற ஒரு தேவ மனுஷன். 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னுடைய தாசனையே காலேப் வேறே ஆவிய உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியர் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சாட்சி, ஆண்டவர் காலேபை கொடுக்கிற ஒரு சாட்சி. அவன் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்த தேவ மனுஷன் என்று சொல்கிறார். ஒரு உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்த தேவ மனுஷன், தேவனே காலேபை கொடுத்து சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கணும். சும்மா சாதாரணமாக வாழக்கூடாது, சாதாரணமான கிறிஸ்தவனா வாழக்கூடாது, ஒரு சாட்சி உள்ள ஒரு கிறிஸ்தவனா வாழணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரணமான வாழ்க்கை வாழ்கிற அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை அசாதாரணமான நிலைமையில என்னுடைய வாழ்க்கை இருக்கணும். என்னை பார்க்கும் பொழுது இவன் தேவனுடைய மனுஷன், என்னை பார்க்கும் பொழுது இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற எண்ணம் நம்மளை குறித்து மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அந்த எண்ணங்கள் உருவாகணும். தேவனே சாட்சி கொடுக்கிற காலேபை குறித்து என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்த தேவ மனுஷன் அப்படின்னு சொல்லுகிறார். நம்மை குறித்து பக்கத்து வீட்டுக்காரங்களோ, நம்மை குறித்து நம்முடைய பிள்ளைகளோ, நம்மை குறித்து நம்முடைய உறவினர்களோ சாட்சி சொல்ல முடியல. எப்படி தேவன் சாட்சி சொல்றது? தேவன் சாட்சி சொல்லணும். யோபை குறித்து சாத்தான் போய் தேவனுடைய சந்நிதியில் நின்னுகிட்டு என்ன செய்யறான்? சாட்சி கொடுக்குறானா? அங்க போய் குறை சொல்றான். யோசனை பண்ணி பாருங்க. யோபுவை தேவனுடைய சமூகத்தில் போய் நின்று தேவனிடத்துல நின்னுகிட்டு தேவன்கிட்ட குறை சொல்றான். அவர் பார்த்தீங்களா அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, அப்படியெல்லாம் கிடையாது. யோபை குறித்து எனக்கு தெரியும். அவன் எனக்காக உண்மையாக இருக்கிறவர் தேவ மனுஷன். அவரை குறித்து எனக்கு நல்லா தெரியும். உயர தவிர இது எல்லாம் நீ அவனை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எல்லாம் பண்ணுனா, என்னென்ன பண்ண முடியும் அத்தனையும் பண்ணுனா. யோபு சொன்ன ஒரு காரியம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் என்ன செய்வேன்? நம்பிக்கையா இருப்பேன். அதுதான் விசுவாசம். அதுதான் தேவன் என் மேல் வைத்திருக்கிற சாட்சியினுடைய அடிப்படை. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அதுதான் தேவன் என் மேல் வைத்திருக்கிற ஒரு சாட்சி. தேவன் என்னை குறித்து சாத்தானுக்கு கொடுக்கிற ஒரு மறுமொழி. அதுதான் தைரியமா இருக்கணும். தேவனால் சாட்சி பெற்ற ஒரு மனுஷன். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, காலேபினுடைய சந்ததியில பிறந்து காலேபினுடைய சந்ததியில வந்தவர் தான் இந்த நாபால். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. முரடனும் துராகிறதுமாய் இருந்தான் என்று வாசிக்கிறோம். முரட்டுத்தனமான குணமுள்ள ஒரு மனுஷன், பிடிவாதம் உள்ள ஒரு மனுஷன், அகந்தையாய் பேசக்கூடிய பேச்சுள்ள ஒரு மனுஷன், கரடு முரடாக நடக்கிற ஒரு மனுஷன், அடங்காதவராக ஒரு மனுஷன், மரியாதை இல்லாமல் பேசுகிற ஒரு மனுஷன். யாரு? காலேபினுடைய சந்ததியில வந்த ஒரு மனுஷன். நம்ம யோசிக்கணும், நம்முடைய சந்ததியை பார்க்கணும். நம்மளை பார்க்கும் பொழுது இது யாருடைய பிள்ளை, இவங்க அப்பா யாருடைய பையன், இவங்க யாருடைய, இவங்களுடைய சந்ததிகள் என்ன என்பதை பார்க்கணும். என்னை பார்க்கும் பொழுது என்னை பின்னோக்கி என்ன செய்யணும்? பார்க்கணும். இவர் யாரு? இந்த பையனை எங்கேயோ பார்த்துருக்கிறேனே, இவங்க அப்பா தெரியும், இவங்க அப்பா இவங்க அப்பா இவங்க அப்பா. உண்மையில நல்ல குடும்பம் பிரதர். அந்த குடும்பத்தில் பெண் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் பிரதர். தெய்வ பக்தி உள்ள ஒரு குடும்பம், தெய்வத்துக்காக சாட்சியாய் வாழ்கிற ஒரு குடும்பம், தெய்வத்துக்காக வைராக்கியமாய் வாழ்கிற ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் பிறந்து வந்த பையன் தான் இவன். அப்படி சொல்றது எப்படி இருக்கும்? அந்த குடும்பத்தில் இவன் பிறந்திருக்கான் பிரதர். அந்த குடும்பத்தை மானத்தை வாங்குறதுக்கே இவன் பிறந்திருக்கிறான். ஆலயத்துக்கு போக மாட்டான்றான், ஜெபிக்க மாட்டான்றான், தேவனை தேட மாட்டான்றான், கர்த்தருக்கு பிரியமில்லாத கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ மாட்டான்றான். அந்த குடும்பம் அவ்வளவு பக்தி உள்ள ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் பிறந்த இவன் கர்த்தருக்கு உண்மையில்லாதவனா இருக்கிறான் அப்படிங்கிற பேர் எடுத்தா எப்படி இருக்கும்? கவனமா இருக்கணும். என்னுடைய சந்ததிகளை நான் ஒரு நாள் விட்டு கொடுக்க கூடாது. என்னுடைய ஒருவேளை பின்னா இருக்கிற சந்ததிய நமக்கு தெரியாம இருந்தா கூட, என்னுடைய தகப்பனா என்னுடைய தாய் அவர்கள் பின்பற்றி வந்த தெய்வத்தை நான் ஒரு நாளும் அவமதித்திடக்கூடாது. என்னுடைய பெற்றோர்களுக்கு ஒரு நாளும் அவமதிப்பை கொண்டு வந்துடக்கூடாது. அவர்கள் பின்பற்றி வந்த தெய்வத்தை நான் உண்மையாக என்ன செய்யணும்? பின்பற்றணும். அதுக்கு தான் பூமியில இந்த ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. நம்ம ஏதோ எப்படி வேணாலும் வாழ்றதுக்காக தேவன் நம்மளை வைக்கல. நான் வாழ்கிற வாழ்க்கை என்னுடைய சந்ததிக்கு நான் ஒரு மாதிரியாக இருக்கணும். நம்மளை பார்க்கும் பொழுது யார் இவங்க அப்படின்னு சொல்லணும்.
அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என் இடத்துல இருக்கான்னு பார்க்கணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்முடைய சந்ததி ஒருவேளை பாருங்க, நான் உண்மையா வாழ்ந்தோமானா என்னுடைய பிள்ளைகளும் உண்மையாக வாழும். நான் உண்மையாக இருந்தா என்னுடைய பிள்ளைகளும் உண்மையாக வாழும். அவங்க என்னுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிப்பாங்க. அவங்க மூலமாக நான் அறியப்படுகிறேன், என் மூலமாக என்னுடைய பெற்றோர்கள் அறியப்படுகிறாங்க. ஒரு நான்காம் முறை தலைமுறைக்கு போகாட்டினா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 3 தலைமுறைகளாவது என்ன செய்யணும்? பிள்ளைகள், நான், என்னுடைய பெற்றோர்கள், இவங்களுக்காக வேண்டியாவது நான் என்ன செய்யணும்? சாட்சியாக வாழணும். இந்த சாட்சி கூட வாழலன்னா நான் கிறிஸ்தவனா இருப்பதே வேஸ்ட். நான் கிறிஸ்தவனா சொல்வது என்பதே வேஸ்ட். அது இவர் சொல்ற அதனாலதான் அப்படி கடைசியில் அவர் எழுதும் பொழுது அவன் காலேபனுடைய சந்ததி அப்படின்னு எழுதுகிறார். நான் ஏற்கனவே ஒரு செய்தி எடுத்தேன், அவனும் புசித்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்தேன். ஆதியாகமம் குறித்து வாசிக்கும் போது ஆதியாகமம் புத்தகத்தில் அவனும் புசித்தான். அப்ப என்ன அர்த்தம்? தேவன் ஆதாமை குறித்து தேவன் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தார். மோசே அந்த கடிதத்தை எழுதும் பொழுது தேவன் வைத்திருக்கிற அவ்வளவு நம்பிக்கையை அவமாக்கின ஒரு மனுஷன் தான் இந்த ஆதாம் என்று சொல்லும் போதுதான் அப்படி எழுதுகிறார், அவனும் புசித்தான். இல்லையா? இங்கேயும் வாசிக்கிறோம், அவன் காலேபனுடைய சந்ததி. கவனமா இருக்கணும் இல்லையா? அபிகாயிலை குறித்து நீங்க வாசிக்கும் பொழுது அவள் மகா புத்திசாலி அப்படித்தானே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அபிகாயில் என்னும் பேர் அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். மகா புத்திசாலி ரூபவதியுமாக இருந்தாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். மகா புத்திசாலி என்று சொன்னால் மிகுந்த, அதாவது மகா சிறந்த அறிவுள்ள ஒரு மனுஷி, விவேகமானவள், ஞானம் கொண்ட ஒரு பெண்மணி. ரூபவதி என்று சொன்னால் மிக அழகான வசீகரமான ஒரு பெண்மணி தான் இந்த அபிகாயில். மகா புத்திசாலி, ஞானம் உள்ள ஒரு பெண், அறிவு படைத்த ஒரு பெண், எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பது ஞானம் உள்ள ஒரு பெண்ணு தான் அபிகாயில். மிகுந்த அறிவு படைத்த ஒரு பெண்மணி, ஞானம் கொண்டவள். ரூபவதி என்று சொல்லும் பொழுது மிக அழகான வசீகரமான ஒரு பெண். அவங்கள பார்த்தாலே அவ்வளவு அழகா இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே அவ்வளவு இழப்பாங்க இல்லையா? இந்த மகா புத்திசாலிக்கு இப்படி சொல்லப்பட்டிருக்குது, வெளிப்படையான அழகும் உட்புறமான அறிவும் சேர்ந்தது தான் மகா புத்திசாலி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மகா புத்திசாலி என்பது வெளிப்படையான அழகும் உட்புறமான அறிவும் சேர்ந்தது அழகு, மகா புத்திசாலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையில இருக்கிற ஒரு குடும்பம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு குடும்பம், கணவன் முரட்டுத்தனமா இருக்கிறான், மனைவி அழகா இருக்கிறாங்க, ரூபவதியா இருக்கிறாங்க. அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ஒரு அழகான ஒரு மனைவியை வச்சு வாழ தெரியாத ஒரு மனுஷன் தான் யாரு? சகோதரர்லாம் சிரிக்கிறாங்க. அழகான மனைவி. நான் சொல்லுவேன், அவங்கவங்களுக்கு ஏற்ற துணை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த குடும்பத்தில் நான் சந்தோஷமா இருக்க முடியலைன்னா நீங்க எங்கேயுமே சந்தோஷமா இருக்க முடியாது. அழகான மனைவி, அறிவு படைத்தவங்க, ரூபவதியா இருக்கிறவங்க, வசீகரமா இருக்கிறவங்க, நம்மை எல்லா நிலைமையிலும் சந்தோஷமூட்டக்கூடிய நிலைமையில இருக்கிற ஒரு மனைவியோடு கூட வாழ முடியாதவங்க வேற எங்கேயுமே வாழ முடியாது. என்ன கொடுத்தாலும் வாழ முடியாது. இந்த 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 நாபாலுக்கு வாழ தெரியாத ஒரு மனுஷன். அவருடைய நிலையே என்ன தெரியுமா? குடிக்கணும், குடிகாரனோட சேரணும். இதுதான் அவருடைய வேலை. அப்படிதான் பின்னாடி படிக்கணும். அவனுடைய வேலை என்ன? குடிக்கணும், குடிகாரனோட சேரணும், நைட்டு முழுவதும் குடிக்கணும், வந்து படுத்துறணும். இதுதான் அவனுடைய வேலை. இது என்ன ஒரு வாழ்க்கை? வாழ்க்கை நம்ம என்ன எப்படி வாழ்றாங்க தெரியுமா? ஏதோ வேலைக்கு போறோம், சாப்பிடுறோம், வந்தோடனே படுத்துறோம். இதுதான் வாழ்க்கை. இது வாழ்க்கையா? இப்படிதான் நிறைய பேர் வாழ்றாங்க. வர்றோம், வேலைக்கு போறாங்க, வர்றாங்க, சாப்பிடுறாங்க, அப்படியே சாப்பிட்டு அப்படியே படுத்துற வேண்டியது, அவ்வளவுதான், முடிஞ்சு வாழ்க்கை. அவங்களோடு கூட நல்ல சம்பாஷணைகள் இல்லை, அவங்களோடு கூட நல்ல உறவுகள் இல்லை, அவங்களோடு கூட பேச்சுவார்த்தைகள் இல்லை, இல்லையா? இதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. ஒரு நல்ல மனைவியோடு கூட இந்த கணவன் சரியாக வாழ தெரியாத ஒரு மனுஷன், குடும்பம் சீரழிஞ்சு போச்சு. அதை எப்படி கையாண்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த 25வது அதிகாரத்தை குறித்து பார்க்க முடியும். இந்த செய்திக்குனுடைய தலைப்பு நான் இப்படி கொடுத்திருக்கிறேன், இல்லறம் சிறக்க ஞானம் அவசியம். இல்லறம் சிறக்க ஞானம் அவசியம், மிக முக்கியமான ஒரு காரியம். இப்போ இந்த தாவீது ஆட்கள் அனுப்பி
கேட்கிறாரு, எனக்கு இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடிப்போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? தாவீது என்பவன் யார்? ஈசா என்பவன் யார்? இவர் தாவீதை என்ன சொல்றாரு தெரியுமா? மறைமுகமா ஓடி போனவன் அப்படின்னு சொல்றாரு. ஓடி போனவன் என்று சொல்லுகிறார். இந்த சாடமடையா பேசுவாங்கல்ல, இன்னைக்கு ஆண்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பொம்பளைங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, சகோதரிகளும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சாடமடையா பேசுறது? எப்படி பேசுங்க ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். பார்த்துருக்கீங்களா? சாடமடையா பேசுறது அடுத்தவங்கள, ஆனா நேரடியா பேசுறது. இப்ப நானும் பர்னபாஸ் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா, நானும் பர்னபாஸ் பேசுறது, நான் பர்னபாஸ்கிட்ட பேசல, நான் இன்னொருத்தர பக்கத்துல நிக்கிறவன சாடமடையா நான் பேசிக்கிட்டு இருக்கிறது. அதுதான் இது. என்ன சொல்ற? ஓடி போகிறவன் அப்படின்னு சொல்லி சாடமடையா பேசுகிற ஒரு காரியம். உண்மையில அது அது எவ்வளவு தவறான குணம் தெரியுமா? நான் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன். அறிந்தும் அறியாதவனை போல பேசுகிற ஒரு குணம் உள்ளவன் தான் நாபால். அறிந்தும் அறியாதவனை போல பேசுகிற ஒரு காரியம். எல்லாமே தெரியும். தாவீது யார் என்பது தெரியும், ஈசா யார் என்பது தெரியும். ஏன் தாவீது ஓடி போய் கொண்டு இருக்கிறார் என்பதும் நாபாலுக்கு தெரியும். தெரிந்திருந்துமே அவர் என்ன செய்றார்னா, ஓடி போகிறவன் என்று சொல்லுகிறார். இது எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய கடினமான வார்த்தை தெரியுமா? ஓடி போகிறவன். எஜமானை விட்டு ஓடி போகிறவன் அநேகர் உண்டு, அநேகர் உண்டு. எஜமானை விட்டு ஓடி நேரடியாக சொல்லாம அப்படி சொல்றாரு. சொல்றாருல, நிறைய பேர் ஓடி போவாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? சாடமனே சொல்ற. அதுல இவன் ஒருத்தன் தாயா அப்படின்னு சொல்றாரு. தெரிந்தும் தெரியாதது போல இருக்கிறது, தெரிந்தும் தெரியாதது போல பேசுவதுதான் இந்த நாபாலுடைய குணம். மறைமுகமான ஒரு பேச்சு, அறியாதது போல ஒரு பேச்சு. என்னைக்குமே நான் ஒரு விஷயத்தை நான் சொல்றதுன்னா, தெரிஞ்சா தெரிஞ்சிச்சுன்னு தெரியுதுன்னு சொல்லணும், தெரியலன்னு தெரியலன்னு சொல்லிடணும். அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். மறைமுகமா கொடுக்க முடியாதுன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அப்படிலாம் எனக்கு கொடுக்க முடியாதியா, இது எங்க ஆளுகளுக்கு தேவை, உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாதுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த சாப்டர் அதோட முடிஞ்சிடும். மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. பாருங்க, இதை மாதிரி நிறைய ஒரு சின்ன எடுத்து பேதுரு குறித்து வாசிக்கும் பொழுது 26:70 மத்தாய் 26:70 அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். நீர் சொல்லுகிறது எனக்கு பேதுருக்கு தெரியாதா? இயேசுநாதர் யாருன்னு தெரியவே தெரியாதா? பேதுருக்கு தெரியாதா? இயேசுநாதர் யாருன்னே தெரியாதா? 3 வருஷம் அவரோடு கூட வாழ்ந்து சாப்பிட்டு படுத்து தூங்கி என்னென்ன வேலையெல்லாம் செஞ்ச ஒரு பேதுரு, அவருக்கு தெரியாதா? அவர் சொல்றார், என்ன சொல்றாரு? நீ சொல்லுகிறது தெரியவே தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா, விடுப்பா, என் ஆளை விடுப்பா, அவர் யாருன்னு தெரியாதுன்றா. எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா? ஆண்டவருடைய மனசு எவ்வளவு வேதனையா இருக்குன்னு தெரியுமா? தெரிந்தும் தெரியாதது போல நடிக்க கூடாது. பேதுரு சொல்ற, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்பனா எந்த அளவுக்கு தைரியம் இருக்குன்னு பாருங்க. தெரியாதுன்னு சொல்லுவதற்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு பாத்தீங்களா? 3 வருஷம் ஆண்டவரோடு கூட வாழ்ந்த ஒரு மனுஷன், மீன் பிடிக்கிற ஒரு மனுஷனை அழைச்சிட்டு வந்து பெரிய ஒரு அதிகாரத்தை கொடுத்து, உனக்கு எல்லா அதிகாரம் உண்டு, பிசாசு துரத்தலாம், பில்லி சுனித்தை எடுக்கலாம், எல்லா அதிகாரத்தையும் உனக்கு கொடுக்கிறேன், அவ்வளவு அதிகாரத்தை பயன்படுத்தின பேதுரு சொல்லுகிறா, எனக்கு என்ன தெரியாது. இன்னைக்கு நிறைய சமயத்தில் ஆண்டவர் மறுதலிக்கிறோம். எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு வேத வாசிக்க தெரியாது, ஆராதனை தாட்டுக்கு எனக்கு கொடுக்க தெரியாது, செய்தி கொடுக்க தெரியாது, இப்படிலாம் பல காரணங்கள் சொல்றோம். நீங்க தெரிந்து தெரியாதது போல இருந்தீங்கன்னா நீங்க பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம், ஆண்டவரை ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். யோசிச்சுக்கோங்க. சும்மா ஆண்டவரை ஏமாத்தக்கூடாது. எவ்வளவு விஷயம் நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், தெரியலன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவர்கிட்ட நீங்க கணக்கு கொடுக்கணும். உண்மையாகவே தெரியலங்கிறது வேற. இப்படி சொல்றேன், வெளிப்படுத்தின விசேஷத்துல 10 கொம்பு வந்தது, அதுல ஒரு கொம்பு வந்துச்சு, அப்படிலாம் கொம்புகள்லாம் வரும், நிறைய கொம்புகள்லாம் வரும். இந்த கொம்புகள்லாம் உங்களுக்கு தெரிய தேவையில்லை, அது காலங்கள் வரும்போது விளங்கும். ஆனா ஆண்டவரை குறித்து உங்களுக்கு தெரியாதா? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போன விஷயங்கள் உங்களுக்கு தெரியாதா?
சிலுவையில பட்ட பாடுகள் உங்களுக்கு தெரியாதா? அவர் அவமானப்படுத்தினது உங்களுக்கு தெரியாதா? இதை சொல்றதுக்கு நீங்க தெரியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா எது உங்களுக்கு தெரியும்? எது உங்களுக்கு தெரியும்? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக முகத்துல காரி துப்பினாங்க, எனக்காக வாரினா அடிச்சாங்க, எனக்காக அவமானப்படுத்தினாங்க, ஏளனமான பேச்சுகளை பேசினாங்க. சிலுவையில உங்களுக்காக எனக்காக கைகளில் கால்களில் ஆணிகள் கடவப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது, தலையில முள்முடி சுட்டி அவரை ஓங்கி அடிச்சு யார் அடிச்சான்னு சொல்லி என்று சொன்னாங்க. இவ்வளவு பரியாசம் ஏளனமும் பட்ட என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தெரியாதுன்னு சொல்லிட்டோம்னா நம்மளை விட யாரு? நீங்களே யோசனை பண்ணிச்சுக்கோங்க இல்லையா? தெரியாதுன்னு சொல்லாதீங்க. பேதுரு சொல்றா எனக்கு தெரியாதுன்னு சொல்ற. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? 26வது அதிகாரம் 25 26 வாசிக்கும் பொழுது 25 24 25 மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிரவாது இருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். ரபி நானோ? என்ன கேள்வி கேட்கிற? தெரியாதா அவருக்கு? அவர் மனசுல தெரியாதா? நான் தான் அவரை காட்டி கொடுக்க போறேன், அவன்கிட்ட போய் பணம் வாங்க போயிட்டாச்சு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, எல்லாம் பேசியாச்சு, அந்த கெஸ்டமனை தோட்டத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன், எல்லாம் தெரியாதா அவருக்கு? யூதாசுக்கு தெரியாதா? எது கண்ணை மறைச்சிச்சு தெரியுமா? எது? 30 வெள்ளி காசுடைய கண்ணை மறைச்சிருச்சு. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு பணம் மறைச்சிருச்சு. பணம் யூதாசுடைய கண்ணை மறைச்சிருச்சு. அவர் சொல்ற நானோன்னு கேட்கிற. நானோன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அது நீதான். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நான் நீ செய்யற நீதான் அப்படின்னு சொல்லிட்ட, நீ சொன்னபடிதான் சொல்லிட்டாரு. நிறைய பேர் சொல்லுவாங்களா, நான் செஞ்ச தப்பு உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்பாங்களா ஒரு கேள்வி. ஏன்னா நீ என்ன அப்படி பேசுன, நான் இப்படிதான் பேசுனேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அது என்ன பேச மாட்டேன் நீங்க கேட்போங்கல்ல. ஆமா, நான் இப்படிதான் பேசுனது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் பேசினது உங்களுக்கு எப்படி தெரியும்? புரியுதா நான் சொல்றது? புரியுதா இல்லையா? இல்லையே, நான் சொல்றது புரியாத மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? புரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? இவன் புரியுற வரைக்கும் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி விட்டீங்களா நீங்க? சொல்லுவாங்கல்ல, ஆமா ஏன்டா நீ அங்க போன அப்படின்னு கேட்டான். நான் அங்க போனோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்பாங்களா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் அங்க போனது உண்மை, உங்களுக்கு எப்படி தெரியும் அதை சொல்லுங்கன்னு திரும்ப நம்மகிட்ட கேள்வி கேட்கான். ஏன்டா அங்க போனேன்னு கேட்டா, நான் அங்க போனது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அங்க போனது நான் உண்மைதான், அந்த போனது உங்களுக்கு எப்படி தெரியும் நீ சொல்லுன்னு நம்ம திருப்பி நம்மகிட்ட கேள்வி கேட்கான். அத மாதிரிதான் யூதாஸ்ட ஆண்டவர் சொல்றாரு, என்ன ஒருத்தன் காட்டி கொடுப்பான், அவன் பிறவாது இருந்தா நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இவரும் என்ன கேட்கிறாருன்னா, நான் தான் காட்டி கொடுப்பானா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்ற நீ தான் சொல்றாரு. அப்ப கூட அவனுக்கு புரியல. அப்படி என்ன அர்த்தம்னா, மனசுல அவருக்கு தெரியும் நான் தான் காட்டி கொடுக்க போறேன் என்பது தெரிந்தும் தெரியாதது போல காட்டி கொடுக்கிற யூதாஸ். அப்ப என்ன அர்த்தம்னா, மனசுல பணம் அவருடைய கண்ணை மூடிருச்சு. பணத்தினாலே என் தெய்வத்தை காட்டி கொடுப்பதற்கு வைராக்கியமான ஒரு மனுஷன் பொய் சொல்வதற்கு கூட தைரியம் ஆயிட்டான். ஆண்டவருக்கு முன்னாடி வேதம் சொல்லுது, அவர் இருதயத்தினுடைய நினைவுகளை அறிந்திருக்கிற தெய்வம். யூதாஸ் என்ன செய்ய போறான் என்பது ஆண்டவருக்கு தெரியும். தெரிந்தும் அவர் தெரியாதது போல என்ன செய்யறார் இருந்தார். இல்லையா? எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு காரியம். யாக்கோபு 4:17 அப்படி வாசிக்கும் பொழுது, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். ஒருவனும் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம். நீங்க நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்து நன்மை செய்யலன்னா அது ஒரு உங்கள் பாவம். நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் நன்மை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம். எனக்கு தெரியும் நன்மை செய்யணும், எனக்கு தெரியும் இவருக்கு கொடுக்கணும், இவருக்கு இதை செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மனசு பேசும், ஏன் செய்யணும், அவருக்கு ஏன் நம்ம செய்யணும், ஏன் அவருக்கு நம்ம செஞ்சாதான் அவர் வாழ்வாரா, இப்படி எல்லாம் பல கேள்விகளும். செய்யணுங்கிறது ஒரு தோணும், செய்யக்கூடாதுங்கிறது ஒருத்தர் தோணும். அதான் ஒருத்தர் ஏன் சர்ச்சுக்கு போகல அப்படின்னு அவர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகல, ஏன் சர்ச்சுக்கு போகல அப்படின்னு கேட்டோம். அவர் சொல்றாரு, இல்ல பிரதர், ஒரு ஆவி போனுது, ஒரு ஆவி போகக்கூடாதுன்னு சொல்லுதுன்றார். ஒரு ஆவி போன்னு சொல்லுது, ஒரு ஆவி என்ன செய்யக்கூடாது, போகாதன்னு. எந்த ஆவிக்கு கீழ்ப்படியலன்னு எனக்கு தெரியல பிரதர். யாரு? ரட்சிக்கப்பட்ட விசுவாசி அப்படின்னு சொல்றாரு. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ரட்சிக்கப்பட்ட விசுவாசி சொல்றாரு, ஒரு ஆவி போன்னு சொல்லுது,
ஒரு ஆவி போகக்கூடாது. மாம்சத்துக்கு ஆவிக்கு எனக்கு நிறைய போராட்டம் பிரதர். ஆவி போன்னு சொல்லுது, மாம்சம் என்ன வேண்டானுது, கொஞ்ச நேரம் தூங்கிக்கோன்னு சொல்லுது. ஆவி போனது, மாம்சம் படுத்துக்கோன்னு சொல்லுது. ஆவி எந்திக்க சொல்லுது, மாம்சம் படுத்துக்க சொல்லுது. இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நமக்கு நிறைய பிரச்சனை அப்படிதான் இருக்கு. காலை 4 மணிக்கு வச்சுக்கிறோம், ஆவி என்ன செய்யுது, எந்திடா ஜெபம் பண்ணுடா, எந்தி ஜெபம் பண்ணு, சரி எந்தி பைபிள் படி எப்படின்னு சொல்லுது. ஆனால் மாம்சம் என்ன செய்யுது, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கினா கரெக்டாக 7 மணி ஆகி போகுது. அப்புறம் குளிக்காம பனி நீங்கன்னு போட்டு என்ன சொல்றது, பனி நீங்க போட்டு டக்குன்னு ஒடியாந்துடுறோம். கஷ்டம் தானே. சீக்கிரமாக எந்திக்கிறோம், சீக்கிரமாக எந்திரிச்சு அழகாக எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு பைபிள் படித்து ஜெபம் பண்ணி நல்லா நீட்டாக. அதான் நான் எப்போதுமே நான் சொல்கிறேன், என்ன சொல்லுவேன்னா சீக்கிரமாக எந்திக்கணும். நான் சொல்லுவேன், சனிக்கிழமை என்பது நமக்கு ஒரு ரெஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. சனிக்கிழமை என்பது ஒரு ஆயத்த நாள். வேதாகமத்தை படித்து அடுத்த நாள் ஆராதனைக்கு உண்டான ஆயத்தங்கள் செய்யுங்க. நீங்கள் ட்ரெஸ் என்ன ட்ரெஸ்ஸு போட போகிறீங்களோ அதை எடுத்து கூட வைங்க. காலங்காத்தால தான் என்ன செய்யறது, அந்த மூட்டையிலேருந்து ஒன்று உருவுறது. அப்படியே அந்த மூட்டையிலேருந்து ஒன்று உருவினா அது என்ன, மீன் மூட்டையிலேருந்து வந்த மாதிரி வரும், கசக்கன்னு வரும். அது எங்கே அப்படியே போட்டு அப்படியே வந்துடுறது. பக்கத்தில் கூட நம்மளால் உட்கார முடியல, அந்த மூட்டையிலேருந்து உருவினது இல்லையா. முத நாளை எடுத்து அதை அயன் பண்ணி நல்லா நீட்டாக, நமக்கு மட்டும் பிள்ளைகளுக்கும் அதே தான். பிள்ளைகளுக்கு என்ன, ஸ்கூலுக்கு நீங்கள் எப்படி அனுப்புறீங்க யோசனை பண்ணி பாருங்க. எடுத்த உடனே ஒரு பனி நுத்திக்கு போட்டு அனுப்பிச்சிடுறீங்களா? ஸ்கூலுக்கு போகும்போது டை இல்லைன்னா அவன் கத்து நமக்கு தொண்டே நமக்கு தலையே வலிக்கு. அப்படி கத்துறானு, டை இல்லை, ஷூ இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. அப்போ என்ன செய்யணும், சனிக்கிழமை எஞ்சி அயன் பண்ணி சட்டை ஃபேண்டு கீண்டு எல்லாம் அயன் பண்ணி நீட்டாக கொடுத்து அழகாக. என் பையன் அவ்வளோ அழகாக போகிறான் தெரியுமா, சூப்பராக இருக்கான் பாருங்க என் பையன். அந்த ஸ்கூலுக்கு போகும்போது எத்தனை பேர் ஸ்கூலுக்கு போகும்போது ஃபோட்டோ பிடிச்சி வச்சிருக்கிறீங்க? சர்ச்சுக்கு வரும்போது யாராவது ஃபோட்டோ பிடிச்சி வைக்கிறேன் என் பிள்ளைகளை குறித்து? எல்லாத்தையும் உன்னை ஃபோட்டோ போட்டு அமுச்சு விட்டுருதீங்க. அப்படி செய்யக்கூடாது. சபைக்கு நான் சொன்ன ஸ்கூலை விட உலக பிரகாரமான மற்ற விஷயங்களை விட, கல்யாண வீடை விட, நீ ஷாப்பிங் போற எல்லா இடத்தை விட தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறது தான் மிக சிறந்த ஒரு இடம். அதுல நீங்க எந்த அளவுக்கு அழகுபடுத்தி வருகிறீர்களோ அது மேன்மையானது. அழகுபடுத்தினா லிப்டிலாம் போட்டு கண்ணுக்கெல்லாம் போட்டு அப்படி நான் சொல்ல வரல. நான் அழகு என்பது நம்முடைய ட்ரெஸ்ஸை நல்ல எந்த அளவுக்கு நீட்டா வச்சு அழகா வரணும். தேவன் பார்க்கிற ஒரு அழகா இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் அப்படி இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கணும் இல்லையா, அவ்வளோ நீட்டாக வரணும். ராஜாவுடைய பிள்ளைங்க, நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க இல்லையா. சும்மா நம்ம வெளியில பார்க்கும் பொழுதே இவங்க தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி பார்க்கணும். அவ்வளோ அழகோடு கூட வரணும். அதான் ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு காரியம். நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் செய்யாமல் போனா அது பாவம். அறிந்து அறியாதது போல இருக்கக்கூடாது, தெரிந்தும் தெரியாதது போல இருக்கக்கூடாது. அறிந்து அறியாதது போல தெரிந்தும் தெரியாதது போல இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் அது ஒரு பாவமான ஒரு காரியம். அது நம்ம எவ்வளவு உணர்ந்திருக்கிறோம் சொல்லி இங்க யோசனை பண்ணி போங்க இல்லையா. 15வது வசனத்தை வாசிங்க. அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாய் இருந்தார்கள். அந்த வேலைக்காரி போய் சொல்றாங்க, அந்த நான் அபிகால்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த தாவீதினுடைய வேலைக்காரர்கள் எங்களுக்கு மதிலா இருந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க, எங்களுக்கு பாதுகாப்பா இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நன்றி இல்லாத ஒரு மனுஷன். யாரு? நாபால். நன்றி இல்லாத ஒரு மனுஷன். ஆடுகள், இவங்களுடைய ஆடுகள் அங்க மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது இவங்க அங்க வாசிக்கிறோம், அந்த மனுஷரை எங்களுக்கு மிகவும் உபகாரியாய் இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும் போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருள்கள் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகல் எங்களை சுற்றிலும் மதிலாய் இருந்தார்கள். எங்களை பாதுகாத்தாங்க. தாவீதுடைய மனுஷரை எங்களுக்கு பாதுகாத்தாங்க. ஒரு பொருளை கூட எங்கிட்ட இருந்து எடுத்துட்டு போகல, உண்மையுள்ளவளா இருந்தாங்க அப்படின்னு இந்த நாபாலுடைய வேலைக்காரர் போய் அபிகாயில்கிட்ட போய் சொல்றாங்க. எங்க உண்மையா இருந்தாங்க அவரு. தாவீதினுடைய மனுஷன் அவ்வளவு உண்மையுள்ளவங்களா இருந்தாங்க. ஆனா நம்முடைய எஜமான் நன்றி இல்லாதவரா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. நன்றி இல்ல, நன்றி இல்லாத ஒரு மனுஷனா இருந்தான்னு சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா. செய்த உதவியை ஒரு நாளும் மறக்க கூடாது. செய்த உதவியை ஒரு நாளும் மறக்க கூடாது. மற்றவர்களை மனவேதனை அடையக்கூடிய பேச்சு இருக்கக்கூடாது.
வார்த்தையினாலே வேதனைப்படுத்தக்கூடாது. கொடுக்கும் மனப்பான்மை இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கணும் இல்லையா? மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வரக்கூடாது. நான் இப்படி சொல்லுவேன், பணம் இருந்தா மட்டும் போதாது, என்ன இருக்கணும்? குணம் இருக்கணும். பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்க சொல்லு பாருங்க, பணம் எவ்வளவு பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? குணம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? குணம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. பணம் நிறைய பணம் இருக்கு, நல்ல குணம் இல்லை, கொடுக்கிற மனப்பான்மை இல்லை, மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லை, வார்த்தையில தவறான பேச்சுகள் பேசிக் கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் இருந்து உங்கள்கிட்ட கோடி பணம் இருந்தாலும் ஒருத்தவங்க கூட உங்கள்கிட்ட சேர மாட்டாங்க. நீங்க பணமே இல்லாத இருக்கும்போது நல்ல குணமுள்ளவங்களா இருந்தீங்கன்னா உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க. பணத்தினால் சாதிக்கவே முடியாது. பணத்தினால் ஒரு காரியத்தை கூட சாதிக்க முடியாது. குணம் இருந்தா மட்டும்தான். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணத்தினாலேயும் பொருளினாலேயும் அதிசயத்தினாலேயும் அற்புதத்தினாலேயும் அடையாளத்தினாலேயும் நம்மளை சேர்த்துக் கொள்ளல. எப்படி சேர்த்துக்கிட்டார் நம்மள? அன்பினாலதான். அவர் என் மேல் வைத்த அன்பின் அடிப்படையில தான். அப்படிதான் வாசிக்கிறோம். அவர் என் மேல் வைத்த அன்பினாலே என்னை சேர்த்துக் கொண்டார், தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தேவன் என் மேல் அன்பு வைத்து தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமாக எனக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுத்திருக்கிறார். தேவன் என் மேல் அன்பு வைத்தார். அன்பினால் செய்யாதது வேற எதுனாலும் செய்ய முடியாது. அன்பு தான் அடையாளமா இருக்கணும். ஒரு கிறிஸ்தவனுடைய அடிஸ்தானமே அன்பா தான் இருக்கணும். அன்பில நீங்க அடிஸ்தானம் போட்டு பாருங்களேன். ஒரு தேவ பிள்ளைகளுடைய அடிஸ்தானம் அன்பில இருக்கணும். அன்பில இருக்குமானா யாரும் அசைக்க முடியாது இல்லையா? அப்ப இந்த நாபாலுக்கு நன்றி இல்லாத ஒரு மனுஷனா இருந்தார். நன்றி இல்லை. 17வது வசனத்தை வாசிங்க, கடைசி பகுதி. இவரோ ஒருவரும் தம்மோட பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாய் இருக்கிறார் என்றான். வேலைக்காரன் வேலைக்காரன் அந்த அம்மாட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இவரோ ஒருவரும் தம்மோட பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மனுஷனா இருக்கிறார். இவற்றை யாரும் பேச முடியாது பிரதர். சொல்லுவாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? அவற்றையெல்லாம் பேசுறாதீங்க, அவ்வளவுதான், நீங்க தப்பிக்க முடியாது. மோசமான ஆளு பிரதர் அவரு. சும்மா போய் வாயையே கொடுத்துறாதீங்க. சொல்றாங்களா இல்லையா? இவரோ ஒருவரும் தம்மோடு பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாய் இருக்கிறார். வேலைக்காரன் கூட சாட்சியா சொல்ல முடியல. நாபால வேலைக்காரன் கூட சாட்சியா சொல்ல முடியல. வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரன் என்ன செய்ய முடியல? சாட்சியா சொல்ல முடியல. எஜமான்கிட்ட போய் என்ன செய்ய முடியல? பேச முடியல. நம்மளை யாரும் என்ன செய்யக்கூடாதுன்னா குறைவா பேசக்கூடாது இல்லையா? எல்லா விஷயத்தையும் நம்மளோடு கூட பேசுவதற்கு மனம் தயங்க கூடாது, ஃப்ரீயா வரணும். இந்த வேலைக்காரன் என்ன சொல்றாரு பாருங்க, தம்மோடு ஒருவரும் பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாய் இருக்கிறார் உங்களுடைய வீட்டுக்காரரு அப்படி போய் சொல்றாரு. மனைவிட்ட போய் அவருடைய வீட்டுக்காரனை போய் சொல்றாரு, உங்க வீட்டுக்காரர் யாரு தெரியுமா? யாரு கூடயும் பேசக்கூடாதவளுக்கு பேலியாளின் மகனாய் இருக்கிறான் அப்படின்னு வீட்டுக்கார மாட்ட போய் சொல்றாங்க. எப்படி இருக்கும்? அந்த அம்மா ஒன்னும் பேசல, ஒண்ணுமே பேசல, அப்படியே அமைதியா இருந்தாங்க. சாட்சி எங்க இருக்கணும் தெரியுமா? முதல்ல பக்கத்துல வீட்டுல இருக்கணும். வீட்டில் இருந்து தான் சாட்சி ஆரம்பிக்கணும். வீட்டில் ஒழுக்கமா இருக்கும் பொழுது, வீட்டில் உண்மையா இருக்கும் பொழுது, வீட்டில் சாட்சியா இருக்கும் பொழுது வெளிப்படையான ஒரு வாழ்க்கை தெரியும். இந்த நாபாலினுடைய வாழ்க்கையில சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லையா? நீதிமொழிகள் 18:2 இப்படி வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 18:2 மூடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். தன் மனதில் இருக்கிறத என்ன செய்வான்? வெளிப்படுத்துவான் இல்லையா? தன் மனதில் இருக்கிறத வெளிப்படுத்துவான். 17வது அதிகாரம் 25வது வசனம். மூடபுத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்புமானவன். தன் பெற்றவர்களுக்கு கசப்புமானவனாக இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். 29:1. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடைதியிலே என்ன செய்வான்? நாசம் அடைவான் இல்லையா? ஒருத்தருக்கு அறிவுரை சொல்ல 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 அவன் கடினமாகிக்கிட்டே இருந்தான்னா அவன் சீக்கிரமா வாழ முடியாது இல்லையா? அடிக்கடி உபதேசம் பண்ணணும், அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். எங்க வீட்டில் எங்க பிள்ளைகளுக்கு ஒளி சொல்லிக்கிட்டே இருப்பா. அவங்களுக்கு கோபம் மூக்கு மேல நிற்கும். அப்ப சொல்லுவா, நீ கேட்கறையோ கேட்கலையோ, எசேக்கியேல் சொன்ன மாதிரி, இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, நீங்க கேட்கறீங்களோ கேட்கலையோ, என்னடா
கேட்கறையே கேட்கலையே சொல்லிக்கிட்டே இருப்பா, வீட்டில் சொல்லிக்கிட்டே இருப்பா. அவங்களுக்கு கோபம் அப்படி வந்து நின்று இருக்கும். நான் எங்கேயாவது போயிட்டு வந்த உடனே அவ கண்ணுல இருந்து சாரா சாரையா தண்ணி வரும். என்னம்மா அப்படின்னு கேட்டா, அம்மா இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு அப்புறம் பார்த்து வச்சேன்னா, அப்போ கொஞ்ச நேரம் பார்த்தா அப்புறம் எங்களை ரெண்டுக்கும் சண்டி ஆயிரும். நீங்க எப்போ பார்த்தாலும் அவ சொன்னதுதான் கேட்குறீங்க. நான் அவ என்ன பண்ணுனான்னு உங்களுக்கு தெரியுமா? பண்ணுனதும் சொல்ல மாட்டா, அவ பண்ணுனதும் சொல்றது இல்லை, ஆனா அடி வாங்கினது இதெல்லாம் சொல்லிடுவா. அப்ப நான் நமக்கு மனசு தானே, பொம்பளை பிள்ளை மேல நமக்கு கொஞ்சம் பாசம் ஜாஸ்தியா இருக்கும்ல. ஏமா அப்படி பேசுறேன்னா, நான் சொன்னது அவ செஞ்சது உங்களுக்கு தெரியுமா? அப்ப என்னன்னா, நிறைய சமயத்துல நம்ம பண்ற விஷயங்கள் என்னன்னா, இந்த அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு கேட்கக்கூடாது இருக்கிற குணங்கள் இல்லையா? நம்மளை ஏன் சொல்றாங்க, நம்மளை ஏன் கடிந்து கொள்றாங்க, நமக்கு ஏன் இந்த அறிவுரை சொல்றாங்க, இதை நம்ம கேட்டு பழகணும். ஒரு நாள் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, நீங்க அறிவுரையை சொல்லிக்கிட்டே இருங்க. அவங்க கேட்கறாங்களே கேட்கலையே சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல 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 ஒரு நாள் வரும் பொழுது, ஒருவேளை அவங்க பெரிய பிள்ளைகள் ஆகி வேலைக்கு மற்ற காரியங்களை போகும் பொழுது அன்னைக்கு சொல்லுவாங்க, எங்க அம்மா இப்படி சொன்னாங்க, எங்க அப்பா இப்படி சொன்னாங்க, நான் அன்னைக்கு நான் கேட்காம இருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்கும். அன்னைக்கு எங்க அம்மா சொன்னாங்க, அடிச்சாங்க, அதை செஞ்சாங்க, இது செஞ்சாங்க, இதெல்லாம் கேட்டதுனாலதான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற இடத்துக்கு வருவாங்க. அறிவுரை சொல்லாமல் இருக்க கூடாது பெற்றோர்கள். பெற்றோர்கள் பிள்ளைகள் கேட்கிறாங்களோ கேட்கலையோ நீங்க என்ன செய்யுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. நான் சொன்னா கேட்க மாட்டா பிரதர் அப்படிலாம் விட்டுறாதீங்க. அவ கேட்கிறாங்களோ கேட்கலையோ நீங்க பாட்டில் சொல்லிக்கிட்டே இருங்க. செய்யறாங்களோ செய்யலையோ சொல்லிக்கிட்டே இருங்க. கீழ்ப்படுகிறாங்களோ கீழ்ப்படியிலையோ சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல வேண்டியது பெற்றோருடைய கடமை. நீங்க சொல்லுங்க. அவங்க கேட்கறது கேட்காத பல விஷயங்கள் அது ஆண்டவர் ஒரு நாள் செய்வார். நீங்க செய்யுங்க. அதனால ஆண்டவர் நம்மளோடு கூட இடைவிடுவார். நான் பேசுனது 3 காரியத்தில் தான் பேசியிருக்கிறேன், இன்னும் நிறைய இருக்கு. அதனால கர்த்தருடைய வருகை தாமதிக்குமான வரக்கூடிய நாட்களில் சிந்திப்போம். ஆண்டவர் நம்மளோடு கூட இடைவிடுவாராக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். குமாரனும் இரட்சகருமா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்முடைய சமூகத்துக்கு வரக்கூடிய கிருபைகளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாபாலும் அபிகாயிலும் குறித்து நாங்கள் படிக்க உதவி செய்தீர். நாபாலை குறித்து நாங்கள் சிந்திக்கும் பொழுது எவ்வளவு மோசமான ஒரு மனிதனாக வாழ்ந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். தாவீதினுடைய வேலையாட்களுக்கு எதிராக பேசின ஒரு மனுஷன், ஆண்டவரே நன்மை செய்ய அறியாதவராக இருந்த ஒரு மனுஷன், கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாத ஒரு மனுஷனாக இருந்தார், நன்றி இல்லாத ஒரு மனுஷனாக இருந்தார் என்று சொல்லி நாங்கள் படித்தோம். வேலைக்காரர்களுக்கு கூட சாட்சி, சரியான ஒரு சாட்சி சொல்ல முடியவில்லை என்று சொல்லி நாங்கள் படித்தோம். எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? நாங்கள் நாபாலை போல இல்லாதபடி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வேத வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் பாராட்டியல்லோம். அப்படி செய்ய போற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வல்லமையுள்ள கரங்களோடு கூட இருக்கட்டும். வந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வராது இருக்கிற பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய வருகை தாமதிக்குமானால் வரக்கூடிய நாட்கள் எங்களோடு கூட ஐக்கியப்படுவதற்கு ஆண்டவரே இரக்கம் பாராட்டியல்லாம். விசேஷமாக நம்முடைய அருமேஸ்வரன் ராஜாவுக்காக, ராணிக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய மூத்த மகனுக்கு வருகிற வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணி அளவில் ஆண்டவரே சோழிங்கநல்லூரில் கணேச நாயக்கர் திருமண மண்டபத்தில் திருமணம் நடைபெற இருக்கிறது. ஆண்டவரே உடைய பிள்ளைகள் யாவரும் கலந்து கொண்டு உடைய நாமத்தை மையப்படுத்த உதவி செய்தலும் அதற்காக பல பிரயாசங்கள் எடுக்கிறார்கள். ஆண்டவரே அவளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபையை தாரும், லெல்டனுக்கு வேண்டிய கிருபையை தாரும், சூசனுக்கு வேண்டிய கிருபையை தாரும். ஆண்டவரே நாட்களை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறார்கள். சரியான சமயத்தில் எல்லா காரியங்களும் நடந்து ஏறுவதற்கு ஆண்டவரே இரக்கம் பாராட்டியலும். ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் அனைவரும் இப்படி சமூகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தும். நம்முடைய அருண் சாமுக்காக, குமுதாவுக்காக ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதித்து வருகிறேன். போதுமானவராயிருக்கிறேன். இம்மட்டுமாக வழிநடத்தும் இந்த தெய்வம் தொடர்ந்து வழிநடத்தும். எங்களோடு கூட ஐக்கப்பட்டு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் இன்னும் அதிகமாக உமக்கென்று சாட்சியாய் வாழ்வதற்கு என் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் பாராட்டியுள்ளோம். அப்படி செய்ய போற எல்லா காரியங்களுக்கும் நன்றி செலுத்தி இம்மட்டும் வழிநடத்தும் இந்த தெய்வம் தொடர்ந்து வழிநடத்தும்படியாக கர்த்தர் மீட்பு ரட்சகருமா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஓகே, தேங்க்யூ.